ராணி மீனாட்சிக்கு வாரிசு இல்லாததால் மதுரை அரசு முடிவுக்கு வந்தது. இதே காலகட்டத்தில் திருச்சி நாயக்க ஆட்சி, தஞ்சை நாயக்க ஆட்சி, வேலூர் நாயக்க ஆட்சி மற்றும் செஞ்சி நாயக்க ஆட்சி ஆகியவையும் முடிவுக்கு வந்தன. இஸ்லாமிய நவாபிடமும் ஆங்கிலேயரின் கும்பினி அதிகாரிகளிடமும் தமிழ்நாடு அகப்பட்டுக் கொண்டது. இந்நிலையில் கண்டியில் இருந்த தெலுங்கு அரசர்கள் ஒரு நடைமுறை சிக்கலை உணர்கின்றனர். அதாவது, கண்டியின் சிறுபான்மை இனமான தெலுங்கர்களுக்கு இனிமேலும் தமிழகத்திலிருந்து படை உதவி வராது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். கண்டியில் தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள ஒரு திட்டம் தீட்டுகின்றனர். பௌத்த மதத்தையும் சிங்கள மொழியையும் ஏற்றுக்கொண்டு சிங்கள இனம் போல் தங்களை காட்டிக் கொள்வதென முடிவு செய்கின்றனர். தங்களது தெலுங்கு அடையாளத்தை மறைத்துக் கொள்ள வசதியாக சிங்கள பெயரை வைத்துக் கொண்டும் பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டும் கண்டியை ஆட்சி செய்தனர் வடுகர்கள். மேலும் அதிகமான தெலுங்கு வடுகர்களை புத்த பிக்குகளாக மாற்றி பௌத்த மதத்தையே தங்கள் வசமாக்கிக் கொண்டனர் தெலுங்கர்கள்.